கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆம் தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் நீதிமான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே உண்மை உத்தமமாய் காணப்பட்டார். அவர் நீதிமானாய் காணப்பட்டார். அவர் நீதிமானாய் காணப்பட்டதுனால அவருக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நீதிமானாகிய ஆபிரகாம் நிமித்தம் அவன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உத்தமத்தை மனிதன் பார்க்கவில்லை, கூட இருக்கிறவர்கள் பார்க்கவில்லை. அண்ட சராசரங்களையும் படைத்து மரித்து உயிரோடு எழும்பின இயேசு பார்க்கிறார். உங்கள் உத்தமத்திற்கும் உங்களுடைய நீதிக்கும் தக்கதாக கர்த்தர் பலன் அளிப்பாராக. அந்த பலன் நீங்களும் அனுபவிக்க முடியும். நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு நீங்கள் வைத்து போகிற உன்னதமான ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. அதில் அந்த ஆசீர்வாதத்தில் எப்பொழுதும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக உத்தமர்களாக இருக்க வேண்டும். உங்கள் உத்தமத்தை கர்த்தர் அறிவார். உங்கள் சந்ததிகளையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.